ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த கம்பு கேழ்வரகை வச்சு தான் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி நான் பவுடராக வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ அந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இது ரெண்டையுமே நம்ம கலந்து செய்யும் போது நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நம்ம அதை செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போதும் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் அந்த ஸ்நாக்ஸ். நான் இப்போது மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கம்பும் கேழ்வரகும் கலந்து அரைச்ச மாவு. இது நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நான் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்லம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பாகா வரணும்னு தேவையில்லை, நல்லா கொதிக்கணும். ஆனால் இதுவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் திக்னஸாக கொதித்து இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு கப் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் வச்சுருக்கேன். இது உடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பச்சை பயிறு, அது கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏலக்காவை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பாதி பாதியாக உடச்சி வச்சுருப்போம் இல்லையா பச்சை பயிறு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேங்காய் துருவலும் நான் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே ஸ்வீட் கொஞ்சம் செஞ்சால் லைட்டாக உப்பு சேர்த்துப்போம். லைட்டாக நான் நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்ம பதமாக பார்த்து கையில் நம்ம பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அரிசி மாவில் பிடி கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது. அரிசி மாவுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், கம்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கோம். இது நம்ம சாப்பிடும் போது கூழ் அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இல்லை தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம சாப்பிடும்போது போர் அடிக்காமல் இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி கூழ் தோசை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளே ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. இது இப்போ நான் இந்த இடியாப்பா பிளேட்டில் நான் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒட்டாமல் இருக்கும் இல்லையா, அதனால் இது நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு நான் பசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ அதை நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி இதில் வச்சுக்கலாம். இது நம்ம அதில் பச்சை பயிர் போட்டிருக்கோம் இல்லையா, அது கடித்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதான் நான் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் இருக்குது. ஸ்வீட்டுக்கு இந்த வெல்லம் இருக்குது. இது இந்த வெல்லம் மண்டை வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்ல பாகு மாதிரி வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். அதை நம்ம காய்ச்சிக்கலாம். காய்ச்சி தான் அதை நம்ம செய்யணும். நல்லா கொதிக்கணும். இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கிளாத்து இருந்தால் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் எண்ணெய் தடவிருக்கேன். நெய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தடவி வச்சுக்கலாம். கையில் பிடிக்கிறப்ப கூட கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் கையில் கூட நம்ம தடவிக்கலாம். ஒன்று ஒன்றா நான் இதில் பிடிச்சி வச்சுக்கிறேன். தட்டில் எந்த அளவுக்கு நமக்கு இடம் நமக்கு எந்த அளவுக்கு பார்த்துதோ அந்த அளவுக்கு வச்சுக்கிங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம மோஸ்ட்லி ஸ்நாக்ஸே நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டோன்னா அது ரொம்ப நமக்கு நல்லது. இது தண்ணி நல்லா ஏற்கனவே நான் கொதிக்க வச்சுருந்தேன். ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு தான் நான் ரெடி பண்ணேன். ஏன்னா தண்ணி எப்போவுமே கொதித்த பிறகு நம்ம வைக்கிறது தான் நல்லது. எந்த பொருள் ஆவியில் வேக வைக்கிறதா இருந்தாலும் நம்ம அப்படியே இந்த பிளேட்டை வச்சு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் கொடுக்கலாம். அழகாக ஒன்று ஒன்றா கையில் எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுலாம் என்னோடய பசங்க. இதுவே கூழாக கொடுத்தோன்னா அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. சூப்பராக வந்துருச்சு. நான் இப்போ லைட்டாக வந்துருச்சான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இது இப்போ அரிசி மாவில் பண்ணோன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி செய்வோம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இது நம்ம அப்படி பண்ணல. அதனால் கேழ்வரகு கம்பு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் ஆணுச்சு. பாருங்கள், பசங்களுக்கு சாப்பிட எடுத்து கொடுத்தேன். அழகாக சாப்பிட்டாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.